Once again, good evening. I hope my voice clear இருக்குன்னு நினைக்கிறேன். We'll start our session today. So, எல்லாருக்கும் audible இல்லையா? Can I have, something else? Usual பண்ணுறது தான். என்னால் எவ்வளோ பெட்டர்மெண்ட்டாக பேச முடியுமா? I can try my best, but I'm not sure how much voice is going to be cover up you all. Screen visible? Hi, Prashad. பலமாக இருக்கு. கிளப் மெம்பர்லாம் பலமாக தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். என்ன பிரசாத்? எஸ் சார், நோ. For your laugh. Okay. I think couple of days back, I think 1 week முன்னாடி நான் நினைக்கிறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த லெவல்ஸ் பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த லெவலில் நம்ம வி டிஸ்கஸ் சம்திங் முக்கியமான லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜோன்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஜிக்ஸாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுன்றதுனால. ஐ ஹோப் எல்லாரும் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு சொன்னோம். The day itself we told, I think somehow 21,500 வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் மைல் ஸ்டோனாக இருக்குன்னு. ப்ராபப்ளி இன்னைக்கு என்ன டியூஸ்டே ரைட்? ஃப்ரைடே அந்த டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு நாள் டோஜி போட்டு அடுத்த நாள் அடிச்சிட்டான். கிளியர்? ஆர் வி இன் சேம் பேஜ்? ஸோ ஐ ஹோப் இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படி உங்களால் மார்க்கெட், ஐ மீன் ஐம் ஆஸ்கிங் அபவுட் நாட் சீயிங் த வே ஆஃப் மார்க்கெட், உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி உங்களால் ரியலைட் பண்ண முடியுது? ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வந்து கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க, யூடியூப் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னே தெரியாது, இந்த ஷேர் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இது வாட்ச் பண்ணிட்டுருக்கேன், இன்னைக்கு கண்டிப்பாக ஏறுவான். ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி சக்திமானாக மாறிடுவோம். சக்திமான் எல்லாருக்கும் இமேஜ் ஞாபகம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சக்திமான் மாதிரி கையை தூக்கிட்டு இடுப்பில் கை வச்சு நின்றுவோம். அன்றைக்கி ஸ்டாக் சர்டன் மேலே போயிடும், நம்ம வாங்கினோம், அன்றைக்கி ஸ்டாக் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சக்திமான் தான் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட்டு கேபிட்டல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்படிலாம் ட்ரேட் பண்ணது நானும் ஒருத்தன். டோன்ட் வரி, இட்ஸ் மை ரியல் ஸ்டோரி. எவ்ரி வேர்ட்ஸ் இன்னும் அதில் இன்னும் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது இருக்கும். ஐ நோ தட். ஸோ அந்த ஃபீல் இப்போ எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் 1 quarter நியர் ஆகிட்டோம். ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி பிகாஸ் ஆல்மோஸ்ட் 100 day we touched. ஸோ அதனால தான் ஐ வாஸ் ஓப்பன் தட் சேனல் அண்ட் ஐ ஹவ் ஷோன் 100 days of 100 people's வேல்யூஸ். ஸோ they really loved our what we called process and what we following day and day out. So those who are now traveling with me from the day one, they know what we are discussing from the day one. Yes or no? Nothing rocket science, nothing மேஜிக். இந்த மித்தெல்லாம் ஃபஸ்ட்டு டேவே உடச்சி தூக்கி கடாசணும். நிறைய கால்ஸ்லாம் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம். ஸோ மக்கள் வந்து எப்போவுமே பழக்கப்படுத்திட்டாங்க அந்த மாதிரி. சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஐ வாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு கிவ் சம் இன்சைட்ஸ் ஹவு மார்க்கெட் கோயிங் டு ரியாக்ட் ஃபர்தர். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க 100 days ஆஃப் மாரத்தானில் வந்திருக்கீங்க. டச்சுட் ஐ வில் சே டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அட்லாஸ்ட் நீங்கள் இவ்வளோ நாள் லாஸ் இருந்தாலும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டில் வரீங்களோ இல்லையோ, லாஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. என்ன லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இன்னும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ், கரெக்ட். Those who are really following what with the process of trust is, I damn sure அவங்களால அவங்களுடைய கேபிட்டலை கொடுத்துட்டு போகிறதுக்கு, அவங்க என்ன தான் தப்பாக ட்ரேட் பண்ண நினச்சாலும் ப்ராசஸ் அவங்களுக்கு இடம் கொடுக்காது உள்ளே போகிறதுக்கு. மைட் பி பயம் இருக்கலாம், இன்னும் பிலீவ் பண்ணாமல் இருக்கலாம், அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு கை உதலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். 1+1 = 2ன்னு எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரணும்னா 4 டிக் மார்க் நீங்கள் வாங்கணும் டெஸ்ட் எழுதி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது 1+1 2ன்னு யார் சொன்னாலும் நீங்கள் பை டிஃபால்ட்டாக உங்கள் டிஎன்ஏல ரீட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம படிக்கிற ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து 6thலேயோ 10thலேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. 10th வந்து 1+1 எவ்வளோன்னு கேட்பாங்களா யாராவது? தே கேன் புல் யூ, உங்களை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? பட் உங்களுக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இது பண்ணல அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ பேசிக் யூ ஷுட் பி ஸ்டிக் ஆன்.
From the day one, that's what I'm saying. From the day one, we are discussing simple rules. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய நேஷனல் தீமோடைய பேக்ரவுண்ட் வாய்ஸோட ஒரு இமேஜ், ஐ மீன் மியூசிக்கலோட ஒரு இமேஜ் இருக்கும். வாட் இஸ் என் பேட்டர்ன், வாட் இஸ் எம் பேட்டர்ன் ஆகுது. எடுத்தோடனே நம்ம செஷன்ஸில் ஜாயின் பண்ணல, ஃபர்ஸ்ட் 1.5 மந்த் 2 மந்த்ஸ் எல்லாருமே சார் என்ன பார்த்துட்டேன், எம் பார்த்துட்டேன், எங்கே சார் ட்ரேட் எடுக்கிறது, எங்கே சார் ட்ரேட் எடுக்கிறது. நீங்கள் என் பார்த்துட்டாவே ட்ரேட் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னில் தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது, அதில் தான் சப்பன் லெவல் கண்ணுக்கு தெரியும். மார்க்கெட் கிரியேட்டட் ஃபார் பையர்ஸ் நாட் செல்லர்ஸ். இதெல்லாம் புரியறதுக்கே உங்களுக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 100 நாள் கூட ஆயிருக்கும். ஏன்னா இந்த லைஃப் டைம் ஹைலாம் டச் பண்ணும்போது அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இட் வாஸ் அரௌண்ட் நோ ஹார்ட்லி ஒரு 18,500 சம்திங் இருந்தது தான், 19 சம்திங் ரைட். 2,500 பாயிண்ட் சாலிட் ஆகிருக்கு. எஸ், பேங்க் நிஃப்டி ஜெட்டு மாதிரி போச்சு சொன்னதுக்கப்புறம். எவ்ரி திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நான் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. திங் இஸ் ஒன்லி ப்ராசஸ். கிளியர்? ஸோ whatever just now I was recollecting all no from my mind because இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு டெஃபினட்டாக நான் அந்த சார்ட்டை பார்க்கும்போது யூ கேன் ஈஸிலி ரியலைஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. எதுக்கு 2 க்ரீன் பார்க்க சொன்னேன், எதுக்கு 2 ரெட்டு பார்க்க சொன்னேன், அந்த 2 ரெட்டு 2 க்ரீனுடைய நாட் எதுக்காக நம்ம தேடணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் எதுக்கு நம்ம மார்க்கெட் போக விடுறோம், ஹையர் ஹை ஃபார்மேஷன் லோயர் ஃபார்மேஷன், இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஐ வாஸ் கீப் ஸ்பீக்கிங், யூ பீப்புள் நீட் டு இன்ட்ராக்ட் மீ. ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். எமோஜி போடுறதுனால என்னை திருப்தி படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் ஹியர். See, in fact, yesterday I was traveled, I was stuck in traffic. That's what I know. I felt very sad. திருப்பி உங்களை நான் இன்டர்ஜ் பண்ண விரும்பல. மார்னிங் இட் செல்ஃப் ஐ கிவன் மை கமிட்மெண்ட். இப்போவும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் நோ டு ஹேவிங் தி செஷன். ஹலோ, குட் ஈவினிங். வெரி ப்ரௌட். நோ ப்ராப்ளம். ம் ம் பா, வெரி நைஸ். ஐ திங்க் நான் கிளாப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 25 ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு தெரியுங்க. வாவ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ஃபீட்பேக். நானும் பண்ணியிருக்கேன். 25லாம் இல்லை, 200 பண்ணியிருக்கேன். எவ்வளோ? வெரி நைஸ். இருங்க, நான் இந்த செஷன் மியூட் பண்ணிக்கிறேன். அதை ரீகலெக்ட் பண்ண வேணாம். இப்போ சொல்லுங்கள், ஃப்ளோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் புரியும் ஏன் நம்ம லைவ் செஷன் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரியுது, மற்ற நேரத்தில் மிஸ் ஆகுது வீடியோ பார்க்கும்போதுன்னு இப்போ தெரியும் இல்லையா? முக்கியமான இடத்துல மியூட் போட்டோன்னா கேட்காது என்ன சொல்ல வந்தோம். கரெக்டா மிஸ்டர் புருஷோத்? அவர் தான் அதிகமாக, அவர் தான் அதிகமாக டவுட். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஸோ எனிஹவ் கண்டினியூ பண்ணுங்க பண்ணி. யா. ம் ம் கரெக்ட். ம் வெரி குட்.
ஸோ அந்த ம். தட்ஸ் வாட் ஆல் அபவுட். தட்ஸ் வாட் ஆல் அபவுட். வி ஆர் ஹியூமன். வி ஆர் நாட் ரோபோட். ஓகே. ஸோ நாங்களுமே ஒரு வாரத்துல 10 ட்ரேட் எடுக்கிறோம்னாக்கா, அதில 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யுது. ஓகே. பட் அந்த 4 ட்ரேட் ஹிட் ஆகாதனால வந்து 4% லாஸ். ஐ அக்ரி வித் தட். பட் மத்த 6 ட்ரேட் 10 ட்ரேட்ல 6 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும்போது, வி வேர் ஆல்ரெடி 8 to 9% இன் ப்ராஃபிட். ஸோ கான்செப்ட் இதான். நம்ம எங்க என்ன பண்றோம்ன்றது தான் முக்கியம். மோட்டோ வந்து நீங்க ப்ராசஸ்ல ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க P&L உங்களுடைய யூனோ ஆ ஒரு மாரி பதட்டமா இருக்கும் சார். என்னால பச்சை கேண்டில் பார்த்தோனே, இதுக்கப்புறம் மேல போய்ட்டான், கீழ வந்துட்டான் என்ன பண்றதுன்னு பயத்துல நான் புக் பண்ணிட்டேன் சார். ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். அதுதான் தேவை. ஆ எப்போ மார்க்கெட்ல போர் அடிக்குதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்போ மார்க்கெட் பார்க்கும்போது போர் அடிக்குதோ, யூ ஆல்ரெடி லேர்ன் 10, 20% நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நீங்க பார்க்கும்போது போர் அடிக்கணும். சார் எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். அப்படியே நிக்கிறாங்க சார். ம். ம். தட்ஸ் இட், தட்ஸ் இட். சி மேஜிக்கே கிடையாதுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராசஸ். அந்த பிஹேவியர்ஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, அதான் சொன்னேன். டாக்டர் எவ்வளோ பெரிய கேஸா இருந்தாலும், ரத்த கறையோட இருந்தாலும், நம்மளுக்கு தான் எமோஷனல் கிரீடம்லாம் போய் பார்ப்போம். ஐயோ! என்னுடைய ரிலேட்டிவ், நமக்கு அடிபட்டுச்சு. அவன பொறுத்தவரைக்கும் வாட் எவர் இட் மே பி, அவன் பேஷண்ட்ட தான் ஹேண்டில் பண்ணுவான். ஏன் டாக்டர்ஸ் ஆல்வேஸ் டேக் 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆஃப்டர் தட் டூயிங் சம் 5 to 10 இயர்ஸ் பிராக்டிஸ்னா, அவங்க ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ்ன்னு எப்ப தெரியுமா பேர் வாங்குவாங்க? அந்த பிராக்டிஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தே ஆர் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ். அது வரைக்கும் அவங்க பண்றது வந்து பிராக்டிஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாரி தான் ஒரு லாயர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அந்த லாயர் படிச்சு முடிச்சுட்டு லா எல்லாம் போயிட்டு ஒரு ஜூனியர் ஐ மீன் சீனியர் லாயரோட ஜூனியர் லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணுவாரு. எஸ் ஆர் நோ? இது பேரெல்லாம் பிராக்டிஸ். இது எதுவுமே வந்து ராங் கிடையாது. ஸோ நம்மளும் மார்க்கெட்டோட பிராக்டிஸ் தான் பண்றோம். ஒன்ஸ் வி பிகம் பிராக்டிசிங்னா, தென் வி பிகம் மாஸ்டர். ஸோ அந்த பிராக்டிஸ்ன்றது டெஃபினட்டா வி ஷுட் டூ தட். ஐ ஹோப் எவரிபடி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. நாட் ஒன்லி ஃபார் ஜென்டில்மேன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. நீங்க பிராக்டிஸ் பண்ணல, எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சீங்கன்னா, யூ யூ ஆர் நோ யூ ஆர் கோயிங் டு ஃபூல் யுவர் செல்ஃப். ஃபூல்னா நீங்களே உங்கள முட்டாளாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் டைரி போட்டு நான் பேசினதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இல்ல என்னுடைய செஷன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட்டடா பார்த்து நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எழுதி வச்சிருக்கீங்க. வெரி ஃபியூ. ஐ நோ ஃபியூ பீப்பிள் ஆர் டூயிங் இட். தே ஆர் ஷேரிங் மீ பர்சனல் சாட். இதெல்லாம் நீங்க அதான் சொன்னேன். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி வாட் எவர் இட் மே பி எனர்ஜி எவ்ரிதிங் டு லேர்ன் சம்திங். அந்த லேர்னிங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமா நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் மல்டிபிள் டைம்ஸ் சொன்னேன் சார். உங்கள எவ்வளோ பொறுமையா கேட்டு புரிய வைக்க சொன்னாலும் நீங்க புரிய வைக்க தயாரா இருக்கீங்க சார். பிகாஸ் இதுதாங்க உலகத்துல சொல்லி தர முடியாத ஒரு விஷயம். இதுதான் நமக்கு கத்தே தரமாட்டாங்க. எமோஷனல் வீட்ல நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம்? சின்ன பசங்க சண்டை போட்டாங்கன்னா வீட்ல, "என்னப்பா அவன் அடிச்சிட்டானா? தங்கம் மன்னிச்சிருப்பா அவனன்னு" உனக்கு கத்து தருவோம். இல்லன்னா வைஸ் வெர்சா என்ன சொல்லி தருவோம்? "அடிச்சிட்டானா? நீ என்னடா கோழையால? திருப்பி அடிக்க வேண்டியது தானேன்னு" சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? அந்த ஏன் சண்டை உருவாச்சு? சரி அந்த இடத்துல பிரச்சனைக்கு என்ன காரணம்? 2 பேரும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு போய் புரிய வைக்கிறதுக்கு யார் மனசும் ரியலைஸ் பண்ணாது அந்த இடத்துல. சேம் லைக் தட் படிக்கலயும் சரி, வேலை விஷயத்துலயும் சரி. ஃபெயில் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டியா? இத வச்சு தான் பேசுவாங்க. இது எல்லாமே லைஃப்க்கு உதவுமான்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருத்தன் மெச்சூர்ட் ஆகி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஜென்டில்மேன். ஐ காட் அ கால் ஃப்ரம் சம் சர்வீஸ் டீம். ஓகே. ஐ ஹோப் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ இஃப் ஐ அம் புட்டிங் ஆன் ஹோல்ட். யா. ஸோ இன்டென்ஷன் இஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஹியர். நீங்க என்ன படிக்கிறீங்கன்றத முதல்ல கத்துக்குங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றது காரணம் தான். டெஃபினட்டா இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் லாஸ்ட் ஒன் குவார்ட்டர்னா, ஐ பெட் யூ ஆர் ஆல்ரெடி பாஸ்ட் யுவர் 30 to 40% இன் திஸ் ஷேர் மார்க்கெட்டிங், வாட் எவர் இட் மே பி ட்ரேடிங், வாட் எவர் இட் மே பி நீங்கள் பேர் வச்சிங்க. நவ் யூ ஹாவ் டு நோ ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் ஹவு லைவ் மார்க்கெட் பிஹேவ். அந்த லைவ் மார்க்கெட் பிஹேவியரில் ப்ராசஸை ஃபாலோ பண்ண நீங்கள் தயாராகிட்டீங்களா? இப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். என்ன கொடுத்துருந்தேன் குரூப்பில்? கரெக்ட்.
கிராண்ட் ஃபாதர் நான் கொடுக்கலங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது என்னன்னு சொல்லுங்கள். கரெக்ட். ஆஸ் பர் ப்ராசஸ் இல்லாத பட்சத்தில் வி ஹேவ் another opportunity that is ஈக்விட்டி ட்ரேட், ரைட்? சார் அப்போ ஹெச்டிவி அன்னைக்கு ஈக்விட்டி ட்ரேட் பண்ணக்கூடாது. அன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி, ப்ராபபிலிட்டி அதிகம். ஹெச்டிவி இல்லாத அன்னைக்கு ப்ராபபிலிட்டி 90%, பட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். கிளியர்? 20-10% தான் ஹெச்டிவி. நான் ஹெச்டிவி அன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது எல்லாமே வந்து ஸ்பைக் மாதிரி இருக்கும். எல்லாமே வாட் இஸ் கால் டிகேக்காக ரன் பண்ணுறது. அது அதெல்லாம் ட்ராப்பில் விழக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நிஃப்டி ட்ரேட் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ப்ராப்ளி இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பீப்புள் ஆர் ஷேரிங் மீ சம் பேங்க் நிஃப்டி ஃபோட்டோஸ். தோஸ் ஹூ வாண்ட் டு பிகம் ஒன் டே சிஎம், உங்கள் சாய்ஸ் அது. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் முதல்ல. அப்புறம் தான் ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், வாட்டர் மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். நம்ம லைஃப் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், ஷேர் மார்க்கெட்டிங் லைஃப் முடியாது. ஷேர் மார்க்கெட் ஷுட் பி தேர். இத்தனை பேருக்கு தெரியும். ஓகே. ஸோ நிறைய பணக்காரங்கள்லாம் வந்து போயிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில், பணக்காரங்கிற லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரதுக்கு நீங்கள் பொறுமையை கையாளுங்க. ஸோ மார்க்கெட் கிவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. அதுதான் சொல்கிறேன், சித்தாந்தத்தை கற்றுக்குங்க. நீங்கள் எப்போ படிக்கணும்னு விருப்பத்தோட ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ யூ வில் வில் ஏர்ன் டெஃபினெட்லி. அந்த ஏனுக்கு முன்னாடி ஒரு எள்ளு மட்டும் முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. லேர்னுக்கு முதல்ல வாங்க. கிளியரா? ஸோ ஸ்டில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஐ வாஸ் ஜம்ப் இன் டு நிஃப்டி. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எல்லாருமே இந்த இடத்துல தான், நான் ஐ திங்க் உள்ள நான் வரும்போது இங்கே தான் வந்தேன். அந்த நேரத்தில் வி டிஸ்கஸ் இன் சேட். செக்டார்ஸ் எல்லாமே வந்து ரெட்டில் இருந்தது. ஐ வாஸ் போஸ்டட் தட் டைம். அப்போ சொல்லியிருந்தேன், இன்றைக்கி லைவ் செஷனில் ஐ வாண்ட் 3G உடைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன போஸ்ட் பண்ணுங்கன்னு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஷேர்ட் மீ ஆன் ஃபாலிங் மார்க்கெட் சைட். கரெக்ட்? Some people said HDFC Bank, some people shared me Infosys, Tech Mahindra, Axis Bank, whatever it may be. You are right actually. ஏன்னா மார்க்கெட் விழுது. மார்க்கெட் விழும்போது மார்க்கெட் கூட எல்லா ஸ்டாக்கும் கீழே போகுது. ஸோ மார்க்கெட் வந்து விழுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? டே ஓப்பன் ஆச்சுன்னா லைவ் டேல இது எல்லாருக்கும் தெரியுமா? வாட் இஸ் மீன் பை போல்ஸ்டார்? துருவ நட்சத்திரம்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல. யாருக்காவது டவுட் இருக்குன்னா ஸ்டாப் பண்ணுங்க, கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் செகண்ட். நோ இஷ்யூஸ். யாருக்கும் டவுட் இல்லையா? நீங்கள் கற்பூரம் மாதிரி பற்றிக்கிட்டீங்க. எல்லாரும் பற்றிக்கிட்டாங்களா எனக்கு தெரியணும் ஜென்டில்மேன். பார்த்தீங்களா மணி? இப்போ நான் என்ன சொல்ல? மணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ டே ஓப்பன் ஆகும்போது I'm not sure who asked the question. May I know gentleman name? Hi Sasi, good evening. Yeah, sorry. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு விச் இஸ் 9:15 கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் இருந்ததுன்னா நெகட்டிவ் போல் ஸ்டார், க்ரீன் கலரில் இருந்ததுன்னா பாசிட்டிவ் போல் ஸ்டார். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஹெச்டிவி ஃபார்ம் ஆகணும். ஹெச்டிவி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோவை மார்க் பண்ணி வைப்போம். ஐ மீன் க்ளோசிங் கேண்டில் மார்க் பண்ணி வைப்போம். அந்த க்ளோசிங் கேண்டிலுக்கு அப்புறம் அந்த போல் ஸ்டார் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமண்ட் மாதிரி. அதுதான் நம்ம டேவை வந்து டிசைட் பண்ண போகுது, கிளிட்டர் ஆகுமா ஆகாதா டேன்னு. ஸோ போல் ஸ்டார் க்ரீனில் இருந்ததுன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஹை ஃபார்மேஷனில் ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னா அந்த பக்கத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ரிஸ்க் டு ரிவார்ட்ஸ் ப்ராபபிலிட்டி நிறைய கிடைக்கும். 1:2ன்றது 1:3, 4, 5, 6, 10 வரைக்கும் பார்க்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, ராலி நல்லாயிருக்கும். நெகட்டிவ் போல் ஸ்டார் இருந்தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். எல்லா செட்டப்பையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். மொமெண்டம் ட்ரேட் அப்போ கிடைக்காது. போல் ஸ்டார் கிடைச்சதுன்னா க்ரீனில் விச் இஸ் பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா மொமெண்டம் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், ட்ரெண்டிங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். கிளியரா? ஐ ஹோப் எல்லாரோட பெனிஃபிட்டுக்கு சொல்லியிருக்கேன் இதை. ஸோ அப்படி மார்க்கெட் இன்னைக்கு நான் ஹெச்டிவி டேயில் ஓப்பன் ஆகும்போது போல் ஸ்டாரு, இஃப் மார்க்கெட் இஸ் பியர்
by opening itself. Everybody knows pole shares should be negative, correct? இதுதானே நம்ம படிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் தெரியலன்னா திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. மைட் பி நீங்கள் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. எனிஹவ் டுடே ஐ கேன் கிவ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யூ ஆல். மார்க்கெட் மெயின் ட்ரெண்ட் ஆல்ரெடி எதை நோக்கி இருக்கு? ஸோ போன வாரமே மார்க்கெட் கன்ஃபியூஷனில் இருக்குது, ரெண்டு ரெட்டுன்னு பேசும்போது நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது, அடுத்தது எங்கே போகும்னு பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு. கரெக்டாக? அகெயின் இன்னைக்கு பாருங்கள், ஹையர் ஃபார்மேஷன் தான். இந்த ஹையை இங்கே லோ அடிச்சுட்டு மேலே தான் போயிருக்கு. ஸ்டில் மார்க்கெட் இஸ் கண்டினியூங் ஹையர் ஃபார்மேஷன். கிளியரா? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த ஹையர் ஃபார்மேஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன சொல்லுச்சுன்னா, ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டில், நான் ஹெச்டிவி கேண்டில், இந்த டே ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் டல்லாக இருக்குது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எனக்கு இன்ட்ராக்ஷன் வேணும், இது முக்கியமான டாபிக். ஸோ முக்கியமான டேவே கிடையாது இது, பிகாஸ் நான் ஹெச்டிவி டே ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் ஹெச்டிவி டேனா சம்ஹவ் ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, பையர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, பை பண்ணாங்க. திடீர்னு பையருக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. கரெக்டா? அப்போ பையருக்கு மூட் ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சம்ஹவ் யாராவது ஒருத்தர் பிக்கப் பண்ண அந்த இடத்த, எதர் பையர் மட்டும் தூக்கணும், இல்லைன்னா செல்லர் புஷ் பண்ணணும். சி, காமனாக திங்க் பண்ணுங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு பஜாருக்கு போகும்போது we are taking some potatoes or no onion, whatever, tomato. 100 கிலோ மூட்டை கொண்டு போகணும், 90 கிலோக்கு நம்ம 50 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எல்லாரும் வாங்கிட்டாங்க. மீதி 10 கிலோ தான் இருக்குது. அந்த 10 கிலோ வாங்குறதுக்கு வந்து 50 ரூபா நம்ம ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டுடைய மூடு இருக்கும் இல்லையா? லைக் ரெண்டு விஷயம், எமோஷ்னல்லாம் பார்க்கறத விட டைமை பார்ப்போம். ஆல்ரெடி ரொம்ப வித்துட்டான் இவன், இதுக்கப்புறம் கம்மியாக தான் கொடுப்பான், ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு வீட்டுக்கு போகணும் சாயங்காலம் அப்படின்றதுனால ரேட் எப்படியும் உடச்சி கொடுப்பான், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம குறைச்சி கொடுப்போம்னு ஒரு மென்டாலிட்டிக்கு வர வரைக்கும் தே வில் பிளே ஸ்மார்ட். சம்பவம் என்ன பண்ணுவான், ஒரு கஸ்டமர் கிட்ட வர வரைக்கும் நம்ம 40 ரூபான்னு போட்டு வைப்போம், கிட்ட வந்தனே அது முடிஞ்சிச்சுங்க, 40 ரூபா இதில் போட்டு விற்றேன், மறுபடியும் 50 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி டிவைன் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்டும். இந்த மார்க்கெட்டுக்கு அந்த மார்க்கெட்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. கிளியர்? ஸோ அந்த மூடு ஆஃப் ஆயிருக்கா ஆன் ஆயிருக்குன்றது இந்த டேல தெரிஞ்சது நம்மளுக்கு. அகைன் பாருங்க, இன்னைக்கு பையர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, திருப்பி மார்க்கெட் தூக்கிட்டு போகிறாங்க மேலே. ஸோ ஃபார் பையரோட ஸ்ட்ரென்த் தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கு. கிளியர்? ஸோ செல்லரை டாமினேட் பண்ணணும்னா தம் ரூல் தெரியும் எல்லாருக்கும். வாட் இஸ் த தம் ரூல் ஆஃப் ட்ரஸ்ட்? ஸோ ரன்னிங் கேண்டில் இந்த இடத்துல ஒரு ஹையர், ஐ மீன் வால்யூம், ஹையஸ்ட் வால்யூம் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த டேயோட ரன்னிங் கேண்டில் இந்த டே வால்யூம் வந்து ஹெச்டிவி, அடுத்த நாள் மந்தமாக இருந்தது. கரெக்டா? ஃபுல் டே பிரேக்கே பண்ணல. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்க, க்ளோஸ் ஆனது இங்கே. மார்க்கெட் மந்தமாக இருக்குன்னா ஓப்பன் ஆகும்போது மந்தமாக தானே ஓப்பன் ஆகணும். எஸ் ஆர் நோ? மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? க்ளோசிங் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா? க்ளோசிங் கேண்டிலுக்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகலை, இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் கேண்டில் இங்கே தான், இங்கே கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன், இது க்ளோசிங் லெவல். சரியா? அப்போ இங்கே இந்த இடத்துல மந்தமாக இருக்குன்னாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கே ஓப்பன் ஆகணும், இல்லை கீழே போகணும், கீழே ஓப்பன் ஆகணும். லாஜிக்கலி மந்தமாக இருக்குன்னா தானே. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏன் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து இந்த லைன் டச் பண்ணாமே உள்ளே அடக்கிருக்கு. அப்போ இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இருக்காங்கல்ல? புரியுதா வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க, ரெண்டு க்ரீன் ஃபார்மேஷன் கிடச்சிது. செல்லர் டாமினேட் பண்ண தயாராகிட்டாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், உங்களை விட்டு தர மாட்டோம்னு. இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் செல்லிங் கேண்டில். கரெக்டா? இது எத்தனை கேண்டில்லாம் போட்டோம், ஐ டோன்ட் கேர். அடுத்தது கேண்டில் ரெண்டு க்ரீனுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு விழணும். கரெக்டா இல்லையா? இந்த இதில் ரெண்டு க்ரீன் விழுந்துதா? பல்கே இந்த ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டு க்ரீன் இங்கே விழுந்துருச்சுல்ல? ஓகே.
அப்போ இந்த கிரீன் விழும்போது இஃப் யூ லுக் அட் இந்த லெவல் தான் ரன்னிங்ல இருக்கு. இந்த பேட்டர்ன் தான் ரன்னிங்ல இருக்கு. கரெக்ட்டா? இது Z1 இது Z2 கிளியரா? இப்போ ஜஸ்ட் லைக் நான் இந்த லெவல்ஸ வரையிறேன். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் கலர் மாத்துறேன். ஸோ புரியணுன்றதுனால. ஸோ இந்த லெவலுக்குள்ள வந்தோனே ஏதோ ஒரு ரியாக்ஷன் கண்ணுக்கு தெரியுதா? அப்போ இந்த இடத்துல ஏதோ பரிவர்த்தனை நடந்ததுனால இந்த இடத்துல செல்லர் வந்தாங்க, பையர் டேக் அவுட் பண்ணி ஒரு ஆக்ரோஷமான மூவ் இங்க நடந்தது. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்ரோஷமான மூவ் குடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னா, இங்க இடத்துல ஏதோ ஒரு பெரிய கை ஓங்கி இருக்கணுமா இல்லையா? அந்த கை ப்ரூவ் பண்ணிடுச்சா? 2 கிரீன் போட்டு ப்ரூவ் பண்ணிடுச்சா? பையர்ஸ் அதிகமா இருக்கும்போது செல்லருடைய கை ஓங்காது. செல்லர் அதிகமா இருக்கும்போது பையர்ஸோட கை ஓங்காது. கரெக்ட்டா? அது எப்படி கண்டுபிடிக்கும்னு சொன்னேன் லாஸ்ட் டைமு? 2 கிரீன் ஃபார்ம் ஆன உடனே அடுத்த கேண்டில் கிரீன் போட விடாட்டி பையர்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகல. செல்லருடைய ஸ்ட்ரென்த்த பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரென்த் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ட்ரென்த் தான் இந்த கேண்டில்ஸ். தெரியுதா? அப்போ செல்லர் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பையர் இந்த இடத்துல டேக் ஓவர் பண்றாங்க. ஏன்னா மெயின் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. 2 கிரீன் விழுது. இந்த 2 கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் உடைச்சாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல உடைச்சு கீழ வந்துடணும்ல. இந்த இடத்துல ரெட் விழுந்திருக்கா இல்லையா? ஆக்சுவலி அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இஃப் யூ லுக் அட் 100% ட்ரை நடந்திருக்கு இந்த இடத்துல. பட் இது எல்லாமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். நோயிங்லி அன்நோயிங்லி தே டேக்கிங் அண்ட் சிட்டிங் த ரூட். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் போட்டிருப்பான் ரெட் கேண்டில்ல. பிக் ஷாட் கையே வைக்கல அந்த இடத்துல. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரீட்டெயில் ட்ரேடர் ஐயா மார்க்கெட் ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னு சொல்லி டப்பக்குன்னு ஏறி உட்காருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எந்த இடத்துலயாவது உங்களுக்கு இந்த இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு குஷன் நடந்திருக்கு. ஒரு கிரீன், ஒரு ரெட், ஒரு கிரீன். அப்போ இங்க ஒரு ஃபைட் நடந்திருக்கு. கரெக்டா? இந்த ஃபைட்டை வந்து டேக் அவுட் பண்றதுக்கு இந்த இடம் மீண்டும் அதே இடத்துல போய் ஃபைட் நடந்திருக்கு பாருங்க. சேம் லெவல்ஸ். அப்போ இந்த இடத்துல 2 கிரீன் விழுதுல்ல. நல்லா நோட் பண்ணி திருப்பி சொல்றேன். இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது உங்களுக்கு புரியலனா இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே வேஸ்ட். இந்த ரன்னிங் கேண்டில்ல 2 டபுள் கிரீனே விழல. ஃபர்ஸ்ட் டபுள் கிரீன் விழுந்திருக்கு. அடுத்து டபுள் ரெட் விழுந்த உடனே செல்லரா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கீழே வந்துடணும். அப்படி இல்ல இந்த 2 கிரீன் ரெட் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கிரீன் விழுந்த பிறகு அடுத்தது என்ன வந்துடணும்? ஆ ஏன்னா இந்த ரெட் ஆல்ரெடி கை ஓங்கிடுச்சு. கரெக்ட்டா? இந்த கிரீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட் விழுந்திருக்கணும். திருப்பி அடுத்தது கிரீன் விழுந்தாலும் அடுத்தது இந்த மாதிரி ரெட் விழணும். அடுத்த ரெட் ரூல் பண்ணிடுச்சுன்னா இந்த லோவ டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்கும். பட் இங்க பாருங்க ஒரு டக்கு நடந்திருக்கா? 2 ரெட் 2 கிரீன். இந்த டாப் இந்த பாட்டம். இப்போ ஞாபகம் வருதா நம்ம என்ன பேசுறோம்னு? எப்போ இத பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. ரீகால் பண்ணுங்க பாப்போம். இந்த சீன் ஒரு இடத்துல பார்த்திருந்தோம். ரீசன்ட் டேஸ்ல. கேன் எனிஒன் சொல்லுங்களேன் எந்த எந்த இடத்துல என்ன எப்போ பேசணும்னு? அட்லீஸ்ட் எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டுக்காக பேசணும்? எந்த ஸ்டாக்குக்காக பேசணும்? எனிபடி கேன் ஓப்பன் அப்னா? நீங்க உண்மையிலேயே எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ரிலையன்ஸ்ல இன்னைக்கு கிளப் மெம்பர் பேசுறீங்களா? அது எனக்கு தெரியும். வேற? ரிலையன்ஸ் தவிர்த்து சொல்லுங்க. அப்ப எல்லாம் கால் அட்டன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தின்னு வந்துட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு செஷன் எடுத்த ஞாபகம் இருக்கா? பேங்க் நிஃப்டி அன்னைக்கு ஒரு ஃபார்மேஷன் பார்த்தோம் ஃபினான்ஸ்ல. ஃபினான்ஸோடைய ஹெட் யாரு அப்படின்னு கேட்கும்போது பேங்க் நிஃப்டின்னு எடுத்துப்போம். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 60% வந்து பரிவர்த்தனை ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மற்ற ஒரு 4 செக்டார் லோயர் சைடில் இருக்கு. அந்த லோயர் செக்டாருக்கு பரிவர்த்தனை ஆரம்பிச்சதுன்னா எந்த செக்டாருடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும்? பேங்க் செக்டாரு, ஏன்னா ஃபினான்ஸு. அப்போ ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ தெரியுதா அந்த பேட்டர்ன் கண்ணுக்கு? ஃபார் எவ்ரிபடிஸ் பெனிஃபிட். எல்லாருக்கும் புரியுதா இப்போ? நான் மீண்டும் அதான் சொல்றேன். நீங்க ப்ராசஸை படிச்சிட்டிங்கன்னா
அது எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ கீழ வந்தாலும் உங்க கண்ணுக்கு அது தெரியாது. நீங்க தேட வேண்டிய இடத்த தவிர்த்து, மத்த எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பீங்க. இத தவிர்த்துருவீங்க. இந்த 2 ரெட் ஃபார்ம் ஆகும்போது, மார்க்கெட் ரெட்ல வந்துட்டு இருக்கு. அன்வான்டடா 2 கிரீன் விழுதுன்னா, இஃப் திஸ் பீப்பிள் இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட் டு மார்க்கெட் டு பிரேக் டவுன், இந்த இடமே டேக் அவுட் ஆயிருக்கும். அப்போ மீண்டும் ஒரு அட்டெம்ப்ட் வந்து 2 கிரீன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா, இந்த கேண்டிலாவது உடைச்சுக்கணும். அப்போ கம்ஃபர்டபுளா டாப் டேக் அவுட் ஆகுது. பாருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க இருக்கு. உங்களுக்கு இது புரியலன்னா திருப்பி நான் வேணா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போவாவது தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு வரைஞ்ச டேட்டா அப்படியே இருக்கு என்கிட்ட. ஐ வில் ஷோயிங் யூ, டோன்ட் வரி. ரெண்டு ரெட் 2 கிரீன் ஞாபகம் இருக்கா? லோ ஹை மார்க் பண்ணி வச்சிருக்கேனா? டேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. தெரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதாங்க? லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பேட்டர்ன் கிடைக்கும்போது ஏன் ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்திருக்கணும்? அதுதான் நம்ம பிக் ஷாட்ஸ் உடைய என்ட்ரி லெவல்ஸே. அங்க தான் நம்ம உள்ள உட்காரணும்னு ஆசைப்படுறது. அந்த லெவல்ஸ நீங்க பார்க்கறதுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல் அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெவல். ட்ரெண்ட் லாங்கா இருக்கு. டேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல போகுது. கம்ஃபர்டபுளா தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வாட்? எய்தர் திஸ் ஷுட் பி யுவர் டார்கெட். பிகாஸ் ஓப்பன் ஆன இடத்துல தானே யாராவது வித்திருப்பாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு போகணும்ல. கம்ஃபர்டபுளா மார்க்கெட் மறுபடியும் வந்து இங்க வந்தோடனே நான் ஏன் ரியலைஸ் பண்ணேன்? நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் மார்க்கெட் கோயிங் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னு. கரெக்டா இல்லையா? ஏன் அதுக்கப்புறம் கண்டினியூஸா ரெட் விழுது? சரி ரெட் விழுந்தது. ஏன் நம்ம லெவல்ஸ்ல வந்து நிக்குது திருப்பி மார்க்கெட் அதே இடத்துல? இவ்வளவு தூரம் போனல, போக வேண்டியதானே கீழே. ஏன் இதை பிரேக் பண்ண முடியல? ஏன்னா ஆல்ரெடி இங்க பையர்ஸ் கை ஓங்கி இருக்கு. கனெக்ட் பண்ண முடியுதா வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஏதாவது வேற உலகத்துல நான் ஏதாவது ஏலியன் லாங்குவேஜ் ஏதாவது பேசுறேனா? அப்படின்னு தான் சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு கனெக்ட் யூ. என்ன மாதிரி ஏலியன் லாங்குவேஜ் புரிய வைக்கணும்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் இப்போ சொல்லி தரது உங்களுக்கு. போல் ஸ்டாரை பார்த்துருப்பீங்க. போல் ஸ்டார்ல உங்களுக்கு ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டை எப்படி பார்க்கணும்னு. இது நான் கண்டிப்பாக செஷன் எடுத்தா புரியுன்றதுனால தான் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணேன். அண்டாஸ் அண்டில் இதை நீங்கள் புரிஞ்சிக்கல, இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ணது உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா கூடவே இவனை செக் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஓப்பனிங்லேயே தலைவர்னா இருக்காரு. சென்னை மழை மாதிரி, நாகர்கோவில் மழை மாதிரி சொட்டுன்னு சொட்டிக்கிறாரு இந்த இடத்துல. அழகா கீழே வந்தாரு. பாருங்க ஒரு டக்கு நடந்திருக்க அந்த இடம். தெரியுதா இல்லையா? இந்த லெவல்ல நாங்க ட்ரேட் எடுத்தோம். இந்த லெவல்ல வி ஃபவுண்ட் சம் இம்பார்ட்டன்ட் கால். பை லெவல் இருக்கு பாருங்க. தெரியுதா? இந்த லைன் நம்மளுக்கு கை கொடுக்கல. ஐ ஹோப் குரூப்ஸ்ல இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாட் ஐம் ட்ரைங் டு சே. பாருங்க எவ்வளவு கேப் பாருங்க இது. 2537.20 2537 20 பைசால ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகல. அண்ட் தென் பாருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க போயிருக்கு? நேரா இப்போ டார்கெட் அடிச்சிருக்கு. ஆக்சுவலி டார்கெட் டெலிட் பண்ணிட்டேன் நான். ஸோ லுக் அட் இன் மை ஓன் டெர்மினல். ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ற டெர்மினல்ல பாத்தீங்கன்னா டார்கெட்டை ஹிட் இந்த கேண்டில் ஸ்ட்ரெயிட்டாவே. திருப்பி மார்க்கெட் ஒரு அட்டம் பண்ணுச்சு. ஒரு லெவல்ஸ் ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லைஃப் டைம் ஹை மேலே போயிருக்கணும். விச் மீன்ஸ் இந்த ஃபார் டேயோட ஹை பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணல. ஐ ரியலைஸ் தட் மோட்டா பாயோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருக்குது. இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நிஃப்டி கரெக்டாக போயிட்டு நான் நிஃப்டி மேலே போயிட்டு இருக்கும்போது மோட்டா பை கீழே வரக்கூடாது இல்லையா? ஏன்னா நிஃப்டியை தூக்கிட்டு போனதே மோட்டா பாய் தான். மோட்டா பாய் தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல லூஸ் ஆயிட்டாரு. ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் லூஸ் ஆச்சுன்னு இதில் வச்சு உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்போ சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இதில் என்ன சார் நம்ம டிஃப்ரெண்டாக பார்த்துட்டோன்னு. ஐ வில் டெல் யூ தட்
கம்ஃபர்டபுளாக ரெட் கேண்டில் ஃபார்ம் இருக்கா? ரைட். 2 லெவல் வரைஞ்சிருக்கேனா? இந்த 2 லெவல்ல இந்த இடம் க்ளோசிங் கேண்டில் கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பையர் என்ட்ரி வந்திருக்கா? 2 கிரீன் கேண்டிலா? செல்லர் உள்ள வந்திருக்காங்களா? பையர் வந்திருக்காங்களா? இதுக்கப்புறம் என்ன வேணும் ஆக்சுவலி மார்க்கெட் மேலே போகணும்னா? ரைட். சரி, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஏதாவது 2 2 விழுந்திருக்கா பாருங்க. இங்க விழுந்திருக்கா? 2 2 விழுந்திருக்கா? அப்ப மறுபடியும் பையர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? அப்ப மறுபடியும் இங்க 2 கிரீன் விழணுமா விழக்கூடாதா? ஆக்சுவலி இந்த கேண்டில் கிரீன் கேண்டில். புரியுதா? கடைசியில யார் டேக் ஓவர் பண்ணா அந்த கேண்டில? செல்லர் வந்ததுக்கப்புறம் அந்த செல்லருடைய ப்ரூஃப் ஸ்ட்ரென்த் ரியலைஸ் பண்ண முடியுதா? ஒரு ரெட், அடுத்த ரெட், அடுத்த ரெட். கன்டினியூஸா ரெட் இருந்துச்சா? இந்த ரெட்டோட ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்றதுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு நீங்க க்ளோஸ்லி குரூப்ஸ்ல மெயின் கிளப்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லெவல்ல நம்மளுடைய உண்மையான என்ட்ரி பாயிண்ட் இருந்ததுன்னா டச் பண்ண உடனே சூரிய வேகத்தை கிரீன் கேண்டிலா மாறும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் கூட நான் இந்த கோல்டை தாண்டி நீயும் வரக்கூட நானும் ஒரு மீம்ஸ் கூட போட்டிருந்தேன். ஸோ அந்த லெவலோட இம்பாக்ட் அப்படி இருக்கும். அந்த லெவலோட இம்பாக்ட் தான் இந்த மூமெண்ட். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா இந்த இந்த கேண்டில் கிழிச்சிட்டு மேலே போயிருக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் போக முடியல இந்த இடத்துல. திருப்பி பாருங்க டக்கு எடுக்குது. இந்த இடத்துல பாருங்க கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் திரும்பணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த லோ சாரி இந்த ஹையை இந்த லோவை வந்து டேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹை டேக் அவுட் ஆகாத வரைக்கும் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ மீண்டும் இந்த லோவை இந்த கேண்டில் டச் பண்ணிச்சோ டைம் பாருங்க 2:50. இங்கே பாருங்க டைம் கீழே தெரியும் எல்லாருக்குமே. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன டைம் வந்து 2:50. கிளியரா? 2:50 நிஃப்டியோட சார்ட் டைம் பாருங்க. நிஃப்டி எங்க இருக்கு? எக்ஸாக்டா அதே லெவலில் உட்காந்துருக்கா வந்து. அப்போ இதுல ஸ்ட்ரென்த்ல இருக்கு. நிஃப்டி ஸ்ட்ரென்த்ல இருக்கு, அந்த இடத்துல உட்காந்துருக்கு. ரிலையன்ஸ் வீக்கா இருக்கு, அதே இடத்துல உட்காந்துருக்கு. கரெக்ட்? இந்த கேண்டில் இப்பதாங்க வந்து ரெட். நான் ஒரு லைன்லயே பார்த்தேன். இந்த ப்ளூ லைன்ல தான் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ நோ அட் லாஸ்ட் எந்த லைன் போட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். லெவல்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சடனா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிடும்ல சடன்னு உள்ள போறது. நீங்க 1 நிமிஷம் போட்டு கேட்டாலும் தெரியும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரியும். அந்த மூமெண்ட் ரிலையன்ஸ்ல தெரிஞ்சது. ஸோ ஐ மீன் ரிலையன்ஸ் நிஃப்டிலையும் தெரிஞ்சுது. இந்த இந்த எஃபர்ட் தான் மார்க்கெட் கீழே போனது. இப்போ இந்த டென்டேட்டிவ் ஜோன் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாட்டி மார்க்கெட் டெஃபினட்டாக கீழே தான் போகும். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போவே சொல்லிட்டேன். ஸ்டில் இந்த இடத்துல பையர் இருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப மறுபடியும். கிளியரா? கிளியர்? யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்? இண்டஸ் இண்ட் பேங்க். ஓகே, இண்டஸ் இண்ட் பேங்க்ல ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் மார்க்கெட் கீழே போகணும்னு நினைக்கும் போது நாங்கள் மேலே போகணும்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, எதுக்காக இந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் சொல்லுங்க யாராவது? கரெக்ட். 2 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி 2 கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லெவல்ஸில் ஆக்சுவலாக மொமெண்டம் ட்ரேடு நான் மிஸ் பண்ணதுக்கான முக்கிய இடம் இந்த இடம் தான். ஓகே, இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கணும். ஐ வாஸ் பிட் லேட். இந்த இடத்துல பார்த்தேன் அட்லீஸ்ட் இங்கேயா இருக்கலாம்னு நான் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் ஏறிடுச்சு. ஐ நோ தட் எப்படியும் மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு டக்கு வாங்கும்போது இங்கே கீழே வருவான்னு. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இஃப் அவர் லெவல் இஸ் ராங், இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த லோ பாருங்கள் எவ்வளோன்னு. 1565. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குது? 1 ரூபி கேப்பில் இங்கே பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் 5 மினிட்ஸ் ஸ்டக் ஆகிருக்கு. மறுபடியும் பையரு, மறுபடியும் செல்லரு, செல்லரு, பையரு, அகெயின் பையர் தான் டாமினேட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த லெவல் ஜஸ்ட் லைக் தட்லாம் ஃபார்ம் ஆகல. இப்போ புரியுதா? எப்போ இந்த லெவல்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும்?
ட்ரேடிங் பண்ணணும்னு உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் செட்டப்பை மட்டும்தான் பார்க்கணும். க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில் தான் தேடணும். அதுக்குள்ளே பேட்டர்ன் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரேடிங் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு 3 ரூபா ஏறிட்டான், இவன் எப்படியும் எனக்கு 2% மேலே போவான், இந்த இடத்துல வாங்கினா கரெக்டாக இருக்கும், நம்மளே ஒரு மனக்கணக்கு போட்டோன்னு வச்சிங்களேன், ஏறும்போது சந்தோஷமாக இருக்கும், திரும்பினானாக்கா ஹார்ட் அட்டாக்கோட முதல் சிம்டம்ஸே ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு ப்ராசஸை ஓன் பண்ணுங்க. ப்ராசஸில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லெவல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது கிடையாது, அந்த லெவல்ஸை ரூலோட ஸ்டிக் ஆன் பண்ணுறது. ரூல் என்ன? விச் இஸ் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நிறைய பேருக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தோம் இன்னும் தப்பு பண்ணுறீங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன், அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய அடுத்த 5 நிமிஷத்தில் ஐ கேன் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த 2 லெவலுடைய ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளூ லைன் இங்கேருந்து இவ்வளோ கால்குலேட் பண்ணால் 5 ரூபா 40 பைசா, கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஸோ யூ ஷுட் ஸ்டிக் ஆன் யுவர் ரூல்ஸ். இப்போ நம்மளுடைய ரிஸ்க் வந்து 5 ரூபா 40 பைசா ஒரு ஷேருக்கு. கிளியரா? இதுதான் நம்ம ரிஸ்க்கு. இப்போ நான் ஒரு 1000 rupees நான் என் ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறேன். இன்ஃபேக்ட் ஐ ஆம் ஹேவிங் 1 lakh rupees ஃபார் an எக்ஸாம்பிள். ஓகே, 1 லட்ச ரூபா நான் வச்சிருக்கேன் ட்ரேட் பண்ணுற கேபிட்டல். நான் ரிஸ்க் 1000 ரூபாய் எடுக்க போகிறேன் அப்படின்றத இருக்கணுமா, 1 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்க போகிறது இருக்கணுமா? வாட் இஸ் கால்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? there should be some percentage of calculation. லட்சத்துக்கு 1% ஒரு 1000 ரூபாய், கரெக்டா? ஸோ வி ஷுட் கால்குலேட் 1000 rupees ஆஸ் எ ரிஸ்க்னா 1000 ரூபாய். ஃபார்முலா திருப்பி சொல்லித்தரேன், தெரிஞ்சாலும் தெரிஞ்சுங்க. ருபீஸ் 1000 rupees உங்களுடைய ரிஸ்க்கு, இதான் உங்களுடைய ரிஸ்க் பணம், கரெக்டா? கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 1000 டிவைடட் பை 5.40 அடிப்பீங்க, கரெக்டா? 5.40 என்ன? ஒரு ஷேருக்கான ரிஸ்க்கு. இந்த 5.40 எப்படி வர வச்சோம்? பை லெவலுக்கும் செல் லெவலுக்கும் நடுவில் இடைப்பட்ட வேல்யூ எவ்வளோ ரூபா கேப் இருக்குது? 5 ரூபா 40 ரூபா 40 பைசான்றது 5 ரூபா 50 பைசாவாக போடலாம், 5 ரூபா 30 பைசாவாக போடக்கூடாது, கீழே இறக்கி போடலாம். லாஸு இன்னும் 10 பைசா கீழே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு இதில் ரிஸ்க் ஏற்றிக்கலாம். 5 ரூபா போட்டுக்கலாம், 40 பைசா ஒன்றும் பிரச்சனை. உங்கள் லாஸ் அந்த 40 பைசாக்கு கரெக்டாக முன்னாடி வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அந்த 10 பைசா 20 பைசாலாம் ஜஸ்ட் லைக் தட் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு வரக்கூடிய குவான்டிட்டி ஒரு 198 சம்திங் வரும், இல்லை 200 சம்திங் வரும்னு வச்சுக்கோங்க. கிளியர்? 192 குவான்டிட்டி வரும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 192 குவான்டிட்டி தான் நீங்கள் குவான்டிட்டியில் போடணும். 192 குவான்டிட்டி போட்டுட்டு இந்த 1569 இந்த பை லெவலையும் ஸ்டாப் லாஸில் 1563.75ன்றது 70 இல்லை 65 இல்லை 50 கீழே போடலாம். சாரி, வாட் இட் மே பி 185. ஓகே, இந்த 185 போட்டு நீங்கள் கீழே போடலாம். கிளியரா? ஆனால் சார் இந்த ரெட் கேன் லைனு 1563.75 இருக்குல்ல, அது ரவுண்டாக போடலாம் சார், 1564 போட்டான் என்ன? ஏன்னா நம்ம ஆளுங்க இப்போ எல்லாமே வந்து அதிபுத்திசாலிங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த 15 பைசா 20 பைசா கேப் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுவான். கீழே 10 பைசா கூட போட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அடிச்சா ஸ்டாப் லாஸ் தான் அடிக்க போகுது, ஒன்றும் தாண்டி போகிறது இல்லை. 1000 ரூபாய் பதிலாக 1050 ரூபா செலவாகும், எக்ஸ்ட்ரா 50 ரூபா 30 ரூபா போகும், அவ்வளோதான். ஸோ என் சௌகரியத்துக்கு 100 நம்பர் ரொம்ப பிடிக்கும், 200 நம்பர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரவுண்டாலாம் போடாதீங்க, ரிஸ்க்கு பெருசாக விழுந்துடும். கிளியரா? எஸ் ஆர் நோ? ஃபார் எக்ஸாம்பிள், பை லெவல் இங்கே இருக்குது, ட்ரேடு இங்கே நடந்துட்டு இருக்குது, குவான்டிட்டி ஸ்டாக்கு மேலே போகணுன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், ஆனால் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கே. அப்போ நீங்கள் உங்களுடைய ரன்னிங் கேண்டில் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து கேல்குலேட் பண்ணணும் ஸ்டாப் லாஸ்க்கு. 6 ரூபா 65 பைசா 8 ரூபா 65 பைசானா ஒரு ஸ்டாக்குக்கு 8 ரூபா 65 ரிஸ்க் எடுக்கணும்.
ஸ்டாப் லாஸ் நெவர் சேஞ்ச். பை லெவல் எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 1:2 1:3 கிடைக்காது. 1.5 1 அந்த மாதிரி தான் கிடைக்கும். கிளியரா? ஸோ எனி டவுட்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யாராவது ஜஸ்ட் லைக் தட் கடந்து வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, நிறைய சொல்லி கொடுத்துட்றாங்க ட்ரஸ்ட்டில், உண்மையிலேயே இது ரியல் யூனிக் சீக்ரெட் ட்ரேடிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற நகை பொண்டாட்டிக்கு தெரியாமல் பாட்டி காதில் இருக்கிற தோடு அம்மாவுடைய செயின் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு நகைக்கடையில் வச்சு ட்ரேடு பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க தயவு செஞ்சு. அது தவிர முடிஞ்சு போயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. கிளியரா? எனி டவுட்ஸ்? we can see one glance. நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? we can anticipate இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ ஹையர் ஹெச்டிவி ஃபார்மேஷன் 15th அன்னைக்கு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அகெயின் 19th அன்னைக்கு ஹெச்டிவி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்? ஸோ இந்த 2 கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்முடைய ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து நேரோ ஆயிடுச்சு. தெரியுதா? இங்கேருந்து ஜிக்ஸாக் லைனுடைய Z1, இங்கேருந்து Z2 வந்து இப்போ ரொம்ப ஸ்குவீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஜஸ்ட் 10-12 பாயிண்ட்ல இருக்கு. கிளியர்? ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம், இங்கே ஒரு முக்கியமான பையருடைய ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆனது. மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. எனிஹவ் இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஜோனில் ஹை டிவி ஃபார்ம் ஆன செல்லர் ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. திருப்பி அந்த இடத்துல மார்க்கெட்டு இன்னொரு கம்ஃபர்டபுளான க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஏன்னா ஹை டிவி க்ளோசிங், அகைன் ஹை டிவி க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்திருக்கும், ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கும். பட் இதுக்கு மேலே போகிறதுக்கு பதிலாக இது கீழே ட்ரை பண்ணுது. புரியுதா வாட் ஐம் ட்ரைங் டு சே? இப்போ ஏதோ டவுட் வருது இல்லை, இங்கே ட்ரெண்டில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? கிளியர்? ஸோ நாளைக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட் வாட் ஹெச்டிவிக்கு மேலே ஓப்பன் ஆகணும், போல் ஸ்டார் பாசிட்டிவாக இருக்கணும், ஹையர் ஏ ஃபார்மேஷன், என் பேட்டர்ன் அதுக்கு நடுவில் மூமெண்டம் கிடச்சிரும். வி கேன் ட்ரேட் மூமெண்டம் ட்ரேட் ஆர் ஆஸ் பர் ப்ராசஸ், ட்ரஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ராசஸ் படி வி கேன் ட்ரேட். பட் அதே ப்ராசஸ் திருப்பி நடந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரேட் பண்ணுவோமா? தெரிஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது. யா சாமி நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக 2 கட்டாயி விழவே இல்லை. இவ்வளோ தூரம் ட்ராவலாக இருக்குது மார்க்கெட்டு. புரியுதா? மார்க்கெட்டு 19,426லேருந்து 21,500 வரைக்கும் ஒரே ஷார்ட்டாக மேலே போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இங்கே ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆனிச்சு. இது ஹெச்டிவி கேண்டில் ஹையும் பிரேக் ஆகிருக்கும், லோவும் பிரேக் ஆகிருக்கும். அதனால் திருப்பி பையரோட ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகி மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஃபார் மார்க்கெட்டு ஹையர் வேல்யூவேஷனில் போயிட்டுருக்கு. வியாபாரம் ரொம்ப அதிகமாக விற்றுருக்குறாங்க, குறைச்ச ரேட்டுக்கு இன்னும் விற்கலை. இங்கே இருக்கிறவங்க மனநிலையே நாளைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் டேக் அவுட் ஆகும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த லெவல் டேக் அவுட் ஆகும்போது ஹெச்டிவி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல் ஃபார்ம் ஆகும்போது பிரேக் அவுட் பண்ணி ஹெச்டிவி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். செல்லா பையா அல்லது டிக்ளேர் பண்ணாதீங்க. ஓகே, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு டே ரெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த ரெட்டே கம்ஃபர்டபுளாக ஹெச்டிவி ரெட்டு கம்ஃபர்ட் ஆச்சுன்னா ஒரு செல்லருடைய பொசிஷன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா டெய்லி கேண்டில் ஹை டிவி ஃபார்ம் ஆச்சுன்னா சம் பிக் ஷாட்ஸ் ரெடியாக இருக்காங்க உள்ள. லோயர் லோ ஃபார்மேஷன் பேட்டர்னே திரும்பும். இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா இந்த டேயோட லோ பிரேக் ஆகும், ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆகும். இப்போ புரியுதா? ஹைக்கு பதிலாக லோ பிரேக் ஆகும். கிளியரா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஹையர் ஹை ஃபார்மேஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு லோ பிரேக் பண்ணுதுன்னா, ஏன்னா இந்த ஃபுல் டேயோட லோ இதான், கீழே பிரேக் ஆகுதுன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன். ஓகே,
இந்த லோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்மளுக்கு அதானே வேணும், கரெக்டா? ஸோ அந்த லோ வந்து எக்ஸ்பெக்டட் லோ, அதுவுமே ஹெச்டிவி லோவாக இருந்ததுன்னா, ஐ மீன் கேண்டில் க்ளோஸாக இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் டே வி கேன் ஃபைண்ட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி குட் ட்ரேட். பிகாஸ் ஆல்ரெடி மூடு வந்து செட் பண்ணுவாங்க அவங்க செல் பண்ணலான்னு, செல்லரோடைய மூடு, அந்த மூடை நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ தென் தோ வி ஹேவிங் 2 லெவல்ஸ் ஹியர். இமிடியேட் இந்த டார்கெட் யூஸ் பண்ணலாம், இந்த டார்கெட் இப்போ யூஸ் பண்ணலாம். இந்த டார்கெட் வரைக்கும் வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் டுமாரோ. இந்த லெவல் அட் லாஸ்ட் இட்ஸ் குட் லெவல், இது வரைக்கும் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். கிளியரா? பிகாஸ் இது எந்த லைனு, இது எல்லாமே ஹையர் ஐ ஃபார்மேஷனில் மூவ் ஆன லைன் ஹெச்டிவியில், கரெக்டா? கிளியர்? ஸோ lighter note, market can try to break tomorrow this, and up to this we can trade for profit. In terms of small trends வந்து நம்மளுடைய கேண்டிலுடைய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். வாட் ஐம் சேயிங், கேண்டில் இஸ் ரெட் ரெட் கிரீன் கிரீன் ஃபார்மேஷனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு. டு பி ஹானஸ்ட், டோன்ட் லுக் ஃபார் செல் சைட் ட்ரேட். ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், மார்க்கெட் விழ விட்டுட்டு கூட லாங் சைட் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் ஹையர் சைடு. ஷார்ட் டேர்ம்ன்றது ப்ராப்பரான கால்குலேஷன் ரிஸ்கோட தான் பண்ண முடியும். ஒரே கேண்டில் உங்கள் டார்கெட் அடிச்சுட்டு சர்ன்னு நீங்கள் எங்கே வாங்கினீங்க அங்கே போய் நிடுவோம் க்ரீன் கேண்டில் போட்டு. கிளியரா? கிளியர்? பிஇ சைடு எட்டி கூட பார்க்காதீங்க. பிவி வந்து இப்போதைக்கு ரைட் பண்ணோம்னா ரைட் பண்ணுங்க. பிஇ இஸ் நாட் ஆக்டிவேட் சோஃபார். சிஇ மட்டும் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். சிஇ இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ முறை மார்க்கெட் கீழே இருந்தாலும் மார்க்கெட் வந்து வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, வாங்க போகிறாங்க மக்கள்னு தெரியும். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம்? தற்சமயத்துக்கு எதை பிரேக் பண்ண டவுன் ட்ரெண்டு? இந்த லோ ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் லோ ட்ரெண்ட் கிடையாது. 18,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே எவ்வளோ தூரம் இருந்தாலும் அப் ட்ரெண்ட் தான். எப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதோ 18,600 டச் பண்ணிச்சுன்னா நாளைக்கு காலையில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நானே சொல்கிறேன். அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். கிளியர்? ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நவ்? ஐயா தயவு செஞ்சு ஒரு ரெண்டு ஃபார்ம் ஆகுங்க. ரொம்ப வியாபாரம் அதிகமான ரேட்டில் விற்கிறீங்க, எங்களால் வாங்குறதுக்கு திராணி இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுங்க, நாங்கள் வாங்குறோம். ஸோ அந்த மனநிலையில் நம்மளும் போயிடுவோம். கிளியரா? ஜோக்ஸ் அபார்ட், லைட்டர் நோட் அதான், வி வாண்ட் டு லுக் ஃபார் 2 ரெட்ஸ் கம்ஃபர்டபிளி. அந்த ரெண்டு ரெட்டு வி ஷுட் லுக் ஃபார். எனி டவுட்ஸ் so far? All clear? ரெட் வந்தால் தான் பையருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பையருக்கே மூடு இல்லைல்ல, இப்போ எவ்வளோதான் வாங்கிட்டு இருப்பான் அவன். ஸோ ஹி ஹாவ் டு புக் சம் ப்ராஃபிட் இல்லையா? சரி, இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தோம், அதே தாங்க. கேண்டில் இஸ் வாட் எவர் இட் மே பி, 5 மினிட்ஸ், 1 மினிட், 2 மினிட். மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு ரெட் கேண்டில் வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த பாருங்க, இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பாருங்க, பையரோட இன்ட்ரெஸ்ட் தெரியுது பாருங்க, தெரியுதா? ஸோ பையரே வரலன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதில் பாருங்க. செல்லருக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க, ரெண்டு க்ரீன் போட்டோன்னு பாருங்க, செல்லர் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா பாருங்க. சி அன்லோடிங்கும் இன்டேக்கும் எப்போ இருக்கும்னாக்கா, நம்ம ஒருத்தர் வாங்கும்போது தானே அடுத்தது நம்ம, நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் கொடுக்குறேன்ல உங்களுக்கு, நீங்கள் அப்படி எப்படி வாங்கிடுவீங்க? நான் வெறும் வாங்கவே மாட்டேன் வச்சு பண்ணாக்கா மார்க்கெட் ஒன்றுமே நடக்காது. நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னா மார்க்கெட் நடக்காது. கிளியர்? ஸோ பேசிக்காக பாருங்க, மார்க்கெட் மட்டும் சொல்கிறேன், ஒரு மாயாஜலமெல்லாம் பார்க்காதீங்க. சாதாரணமாக காய்கறி கடைக்கு போகிறோம், காய்கறி இருக்குது, வாங்குறோம், நார்மல் வியாபாரம். சந்தை அன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்? அந்த சந்தை அன்னைக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய ஹெச்டிவி. அதுதான் நம்ம லைக் பண்ணுவோம். சந்தையில் ஸ்டாக் வாங்குற ஆள் நம்ம. இப்போ எல்லாருக்கும் புரியுத மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபைனல் நோட்டில். கரெக்ட்?
இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல இந்த டயலாக். சந்தைன்றது நல்லா இருக்கு. மார்க்கெட்டும் பங்கு சந்தை தானே. கரெக்ட். தேங்க் யூ ஸோ மச். எஸ். ம், ம். யார் சாமி நீ? நான் பேசுறது மெயின் ட்ரெண்டுமா. மெயின் ட்ரெண்ட் பிரேக் ஆகணும்னா 18,600 பிரேக் ஆகணும்னு சொன்னேன். அதுக்காக இப்போதைக்கு அவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அதுக்கு நடுவில் அப்போ ஏதாவது ஒரு 2 ரெட்டுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அப்பதான் ஜெட் ஒன்று கொஞ்சம் மேலே ஏறி உட்காரும். கரெக்டா? கீழே ஜெட் ஒன் இப்போ எங்க இருக்குமா இதுல? நீங்க இப்போ 18,600 எங்கம்மா பார்த்தீங்க? 5 மினிட்ஸ் கேண்டில் 18,600 பார்க்க முடியாது. டெய்லி கேண்டில் தான் பார்க்க முடியும். சரியா? 18,600 டெய்லி கேண்டில் பார்க்கும்போது ஜெட் டூ இங்கே இருக்கு. ஜெட் ஒன் 18,800 இருக்கு. இப்போ இந்த ஜெட் ஒன் இங்கே 2 ரெட்டு போட்டால் தான் அது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ ஜெட் டூ இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். கிளியரா? அப்போ இந்த இடத்துல மறுபடியும் 2 ரெட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 2 க்ரீனோ 3 க்ரீனோ போட்டு ஹையர் ஹை மறுபடியும் லைஃப் டைம் ஹை கொடுக்கும். அப்போ கொடுக்கும்போது இந்த ஜெட் ஒனுக்கு அப்புறம் அடுத்த 2 ரெட்டு ஃபார்ம் ஆகும் பாருங்க. அந்த லெவல் மறுபடியும் பிரேக் ஆகிட்டு மேலே போதா கீழே வருதான்றதான் பார்க்கணும். ஜெட் ஒன் டேக் அவுட் ஆக போதா இல்லை மறுபடியும் இன்னொரு ஹையர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு ஜெட் டூ இங்கே ஒரு ஜெட் ஒன்று கொண்டு போய் நிப்பாட்டி பக்கத்தில் ஜெட் ஒன் ஜெட் டூ லாங் ஃப்ரேமில் வச்சுட்டு உடைக்க போதான்றது அப்போ தான் தெரியும். அப்போ அப்படி ஜெட் டூ இங்கே மேலே ஃபார்ம் பண்ணி 22,000 ஜெட் ஒன்னும் 21,400 இல்லை 200 21,200 வந்து ஜெட் டூவும் வச்சுக்கிட்டு 23,000 24,000 மார்க்கெட்டில் 25,000 போயிட்டு டாப்பு சடனாக 22,000 உடச்சானு வச்சுங்க ஜெட் டூவை சேர்த்து 22,000 வந்து 18,000 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். இதுக்கு நடுவில் எப்போனா நம்ம ஷார்ட் அடிச்சுட்டு விடலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். இப்போ புரியுதா? பிளைண்ட் ஷார்ட்டா நேக்கடா நீங்க மார்க்கெட் பார்த்தாலும் இப்போ அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். டோன்ட் வரி. 5 மினிட்ஸ்ன்றது டென்டேட்டிவ் ஸ்விங்ஸ். அது வந்தாதான் பையர் செல்லருடைய ஸ்ட்ரென்த் நம்மளால பார்க்க முடியும். எல்லாமே ஒரே நாள்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஹபிபி கம் துபாய் தான். நான் சொன்னது நீங்க பாத்தீங்களா சார்ட்ல? பார்க்கும்போது 18,600 5 மினிட் சார்ட்லயே காட்டினேன். அப்புறம் எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க தப்பு தப்பா? ஏதாவது புரிய வைங்க. அவர் எனக்கு பொறுமை இல்லைங்க. இன்ட்ராடேக்கும் 18,600 என்னையா சம்மந்தம் இருக்கு புருஷோத்தா? இந்த வீட்டில் கொஞ்சம் விருந்தா? ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஃபைன். எனி ஹவ் எனி டவுட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். என்ஷூர் ப்ராக்டிஸிங் வி ஷுட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. டூ யுவர் பெஸ்ட். ஓகே.